श्रीराघवं दशरथात्मजमप्रमेयम् सीतापतिं रघुकुलान्वय रत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि. எப்போதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை காக்க கிருஷ்ணர் இம்மண்ணுலகில் தோன்றுகிறார். இதே சூழ்நிலை திரேதா யுகத்திலும் ஏற்பட்டது. பெரும் அதர்மிகளான ராவணன், கும்பகர்ணன், மாரீச்சன், தாடகை போன்ற அசுரர்கள் வேத கொள்கைகளின்படி செய்யப்பட்ட யாகத்தை நிறுத்தி அமைதியான சாதுக்களை கொன்றனர். தர்மத்தையும் சாதுக்களையும் காக்கும் பொருட்டு புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் ராமராக தசரதரின் அரண்மனையில் தோன்றினார். யாகத்தை காக்க நினைத்த விஸ்வாமித்ர முனிவர் தசரத மன்னனை அணுக அயோத்தி சக்கரவர்த்தியும் சூரியகுல தோன்றலுமான தசரத மகாராஜாவின் புதல்வர்களான ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளுக்கிணங்க யாகத்தை காக்கச் சென்றனர். அப்போது ஒரு நாள் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமானிகம். கோசலையின் அழகிய மகனே ராமா, இப்போது சூரியன் உதிக்க உள்ளது. ஆகையால் நீ எழுவாயாக. எழுவாய் ராமா. வணங்குகிறோம் குருதேவரே. உலக நன்மைக்காக உன்னால் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய உள்ளது. தங்கள் ஆணைப்படியே. கல்யாணமஸ்து. குருதேவரே, கங்கையின் தென்கரையில் உள்ள அடர்ந்த காட்டை அடைந்துள்ளோம். மனிதரில்லா இக்காடு பார்ப்பவர்களின் இதயத்தில் அச்சத்தை தூண்டுகிறது. இதன் காரணத்தை தயவு கூர்ந்து கூறுங்கள். வெளித்தோற்றத்தில் அசுரனைப் போல் தோன்றிய விருத்ராசுரனை கொன்றதால் ஏற்பட்ட பாவ விளைவுகளால் ஆட்கொள்ளப்பட்டு இந்திரதேவர் தம்முடைய பொலிவை இழந்தார். இந்திரனின் பாவ விளைவுகளை ஏற்றுக்கொண்டதால் இந்திரன் இந்நிலம் மிகவும் செழிப்புமிக்க நாடாக மாறும் என்ற வரத்தை வழங்கினார். சிறிது காலத்திற்கு பிறகு இங்கே வந்த தாடகை எனும் பெயர் கொண்ட கொடிய ராட்சசி பிரஜைகளை அச்சுறுத்தி துன்புறுத்தத் தொடங்கினாள். அந்த ராட்சசி சுந்தன் என்னும் அசுரனின் மனைவி. இவர்களுடைய மகன்தான் மாரீச்சன். இவனை கொல்வதற்காகவே நான் உன்னை இங்கு அழைத்து வந்துள்ளேன். படிப்படியாக இவ்விடத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் தாடகையினால் பெரிதும் துன்புறுத்தப்பட்டனர். எனவேதான் தற்போது இவ்விடம் வனாந்தரமாக உள்ளது. அன்புள்ள ராமா, அந்த அரக்கியை இன்றே நீ அழித்து இந்நாட்டினை அவளது கொடுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். அந்த அரக்கி உயிருடன் இருக்கும் வரை இக்காட்டிற்குள் நுழைய எவருக்கும் துணிவு எழாது. மாமுனிவரே, இந்த அறைக்கு இவ்வளவு சக்தியை எவ்வாறு பெற்றாள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அது பொருத்தமானதாக இருக்குமெனில் தயை கூர்ந்து விளக்கவும். லக்ஷ்மணா, ஒருமுறை தாடகையின் கணவனான சுந்தன்
அகஸ்தியரின் சாபத்தால் மரணமடைய நேரிட்டது. இதற்கு பழி தீர்த்து கொள்ள தாடகையும் அவளது மகன் மாரீச்சனும் முனிவரை விழுங்கும் எண்ணத்தோடு அவரை நோக்கி பாய்ந்தனர். ஆனால் அகஸ்திய முனிவர் மறுகணமே தாயும் மகனும் மனிதர்களை தின்னும் அசுரர்களாக மாறும்படி சபித்தார். அன்புள்ள ராமா, தாடகை முற்றிலும் இழிய குணமுடையவள் என்பதை புரிந்து கொண்டு ஒரு பெண்ணை கொல்வதில் எழும் எல்லா விதமான தயக்கத்தையும் கைவிடு. முன்னொரு காலத்தில் இந்திரனை கொல்ல நினைத்த பிருகுமுனிவரின் மனைவியை பகவான் விஷ்ணுவும் கொன்றார். தயை கூர்ந்து எல்லா மனக்கலக்கங்களையும் கைவிட்டு என்னுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வாயாக. லக்ஷ்மணா, ஜாக்கிரதை! லக்ஷ்மணா, இந்த கொடூரமான உருவமுடைய உயிரினத்தை காண்பாயாக. இவளது பயங்கர தோற்றத்தை கண்டாலே உள்ளம் அச்சம் கொள்ளும். ராமா, அந்தி பொழுது நெருங்குகிறது. இச்சமயத்தில் ராட்சசர்களின் பலம் மிகவும் அதிகரிக்கும். எனவே கருணை மனப்பான்மையை கைவிட்டு இப்போதே தாடகையை கொல்வாயாக. प्रणत जन विमत विमथन दुर्ललित दोर्ललित तनुधर विशिख विताडन विघटित विशरारू शरारू ताटक ताटके அற்புதம் ராமா, அற்புதம். உனக்கு எமது வாழ்த்துக்கள். கல்யாணமஸ்து. குருதேவரே, அடுத்து நாம் எங்கு செல்லவிருக்கின்றோம்? மிதிலையின் மன்னரான ஜனகரால் மிக பெரிய யாகம் ஒன்று நிறைவேற்றப்பட உள்ளது. அங்கு உன்னதமான சிவதனுசை பார்க்கும் வாய்ப்பும் கிட்டும். ஆகவே வாருங்கள், மிதிலையை நோக்கிச் செல்வோம். மிக கொடூரமான தாடகையின் மரணத்திற்கு பிறகு யாகம் வெற்றிகரமாக முடிவடைந்தவுடன் ராமரும் லக்ஷ்மணரும் மற்ற முனிவர்களுடன் மிதிலையில் ஜனக மன்னரின் மகளான சீதையின் சுயம்பரத்திற்கு சென்றனர். வணங்குகிறேன் விஸ்வாமித்திர மகரிஷியே. கல்யாணமஸ்து. இவ்வேள்விக்கு தாங்கள் வந்தது மிக்க மகிழ்ச்சி. தயவு செய்து இந்த ஆசனத்தில் அமருங்கள். தங்களுடன் வந்திருக்கும் இவ்விரு பிள்ளைகள் யார்? பார்க்க தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக தோன்றுகிறார்களே. இவ்விரு இளைஞர்களும் தசரத மகாராஜாவின் குமாரர்களான ராமனும் லக்ஷ்மணனும் ஆவர். என் யாகத்திற்கு இடையூறு விளைவித்த அசுரர்களை கொல்வதற்காகத்தான் அயோத்தியிலிருந்து அழைத்து வந்தேன். இப்பொழுது நீ போற்றி பூஜிக்கும் அந்த அற்புதமான வில்லை பார்க்க இங்கு வந்துள்ளனர். எனது மூதாதையருக்கு தேவர்களால் அளிக்கப்பட்டதும் சிவபெருமானதுமான இந்த வில்லை 8 சக்கரங்கள் பூட்ட பெற்ற வண்டியில் 500 மனிதர்கள் சேர்ந்தால்தான் இழுத்து வர முடியும். இப்பேற்பட்ட இவ்வில்லை யார் நானேற்றுகிறாரோ அவருக்கே மனித கர்ப்பத்தில் தோன்றாத என் மகளான ஜானகியை மனம் முடித்து கொடுப்பேன். ராமா, இதோ இந்த வில்லை பார். சிறந்த தேவர்களும் அசுரர்களும் ராட்சசர்களும்
யக்ஷர்களும் நாகர்களும் கூட இச்சக்தி வாய்ந்த வில்லை தூக்க முடியாமல் தோற்றனர். இவ்வாறு இருக்க இச்சாதாரண இளைஞன் எப்படி வெற்றி பெறுவான்? அதோ அந்த மலையை தூக்க இந்த எலி வருகிறதாம். स्तुतिपत्र पवनचरित्र रविसोमवरनेत्र रमणीयगात्र सीताकल्याण वैभोगमे रामकल्याण वैभोगमे सीताकल्याण वैभोगमे रामकल्याण वैभोगमे. சீதாராமரின் திருமணத்திற்கு பின் தசரத மன்னர் ராமரை அயோத்திக்கு மன்னராக முடிசூட்டவிருந்தார். ஆனால் மன்னர் கைகேயின் வரத்தை நிறைவேற்றியதால் ராமர் காட்டிற்கு செல்லவும் பரதன் மன்னனாகவும் நேர்ந்தது. இவ்வாறு ராமர் தண்டகாரண்யத்தில் வசித்து கொண்டிருந்த போது தன்னை தொந்தரவு செய்த சூர்பனகையின் மூக்கை அறுத்தார். பின்னர் அவளது சகோதரர்களான கரணையும் தூஷணனையும் அவர்களது படைகளையும் சேர்த்து தனி ஒருவராகவே அழித்தார். இதையெல்லாம் அறிந்த ராவணன் மாரீச்சனின் உதவியுடன் சீதையை அபகரிக்க திட்டமிட்டான். அப்போது यज्ञस्य देवमृद्विजम् होतारं रत्नधातमम् इषेर्त्वोजेर्त्वा वायवस्थोपायवस्त देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. भिक्षां देहि. அழகின் ஸ்வரூபமே, யார் நீ? இக்கொடுமையான காட்டில் தனியாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் மாமன்னர் தசரதனின் மருமகளும் ரகுவம்ச திலகருமான ராமனின் மனைவியும்
ஜனகரின் மகளுமான சீதை. கைகேயியின் வாக்கிற்கு இணங்க இக்காட்டில் என் கணவர் மற்றும் அவர் தமையன் லக்ஷ்மணனுடன் வசித்து வருகிறேன். ஆமாம், உன் கணவர் எங்கே? எனது கணவர் ஒரு தங்க நிற மானை தேடிச் சென்றார். ஆனால் அங்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை. அவரது அபாயக்குரல் கேட்டதால் என் மைத்துனரும் அவரை தேடிச் சென்றுள்ளார். இப்பொழுது தங்களை பற்றியும் தங்கள் தவத்தை பற்றியும் கூறுவீராக. நான் தான் ராவணன், இலங்கையின் பேரரசன். மூவுலகையும் வென்று தேவர்களையும் என் காலடியில் வைத்திருப்பவன். உன் அழகில் மயங்கிய நான் உன்னை எனது பட்டத்திராணி ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன். சீதையே. அயோக்கியனே, விலகிச் செல். யாகத்திற்குரிய உணவை நாய் கவர்ந்து செல்வது போல் என்னிடம் வந்திருக்கும் மூடனே, நான் ராமருக்கே உரியவள். என்னை நெருங்கி வீணாக உன் அழிவை தேடிக்கொள்ளாதே. அழகியே, உன்னை கண்ட என் கண்கள் எனது மற்ற மனைவிகளை ஏறெடுத்தும் பார்க்காது. சீதையே, நீ என் பட்டத்தராணியானால் உனக்கு பணி செய்ய 5000 பெண்கள் உன்னுடைய கட்டளைக்கு காத்திருப்பர். இந்த காட்டை விட்டு வா, என்னுடன் வந்துவிடு. சீ, வாயை மூடு. ராமரோ ஒரு ஆண் சிங்கம், நீயோ ஒரு குள்ளநரி. என்னை போன்ற பெண் சிங்கத்தை விரும்புகிறாய். எனக்கு இழுக்கை ஏற்படுத்த முயற்சிக்காதே, அழிந்து போவாய். என்னை விடு, என்னை விடு. ராமா, ராமா, ஏன் இங்கு வந்து என்னை ரட்சிக்கவில்லை? இந்த வெறுக்கத்தக்க ராவணனிடம் இருந்து என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள். மூடனே, சிரிக்காதே, என்னை விடு. தனியாக இருந்த பெண்ணை கடத்துகிறாயே, இதுதான் உன் வீரமா? ராமா, ராமா. சீதையை தேடிச் சென்ற பகவான் ராமச்சந்திரர் ஜடாயுவை சந்தித்தார். ராவணன் சீதையை கடத்திச் சென்றதையும் அதை தடுக்க கடுமையாக போராடி தான் தோல்வியடைந்ததையும் கூறிய ஜடாயு பகவானது மடியிலேயே உயிரை விட்டார். பின்னர் தென் திசையில் சென்று கிஷ்கிந்தையை அடைந்து சுக்ரீவன், ஹனுமான் முதலியவர்களுடன் நட்பை ஏற்படுத்தினார். சுக்ரீவனின் துன்பத்தை போக்கி வாலியை வதம் செய்வதாகவும் உறுதி கூறினார். மழைக்காலம் முடிந்தவுடன் ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், ஹனுமான் மற்ற வானர சேனைகளாகிய அனைவரும் தென் திசையில் சீதையை தேட இலங்கையின் அசோகவனத்தில் சீதை இருப்பதை ஹனுமான் அறிந்தார். அப்போது ஜெய் ஸ்ரீராம். செல்வ திருமகளை போன்று காணப்படும் தாங்கள் யார்? நீங்கள் ராமரது மனைவி என்று நினைக்கிறேன். நான் ராமரின் மனைவி சீதை. ராவணனால் கடத்தப்பட்டதால் நான் ராமரை பிரிந்து இரவும் பகலும் துன்பப்படுகிறேன். நான் ராமரின் தூதுவனாக வந்துள்ளேன். நான் பலம் பொருந்திய வானரமான கேசரியின் மகன் ஹனுமான். ராமர் நலமாக உள்ளார் என்பதில் ஐயம் வேண்டாம். உம்மை கண்டறியவே ராமர் என்னை இங்கு அனுப்பியுள்ளார். உமது நலனை பற்றியே அவர் எப்போதும் கவலையுடன் இருக்கின்றார். இதோ ராமர் அனுப்பிய கணையாழி. ஹனுமனே, ஆம், இந்த கணையாழி ராமருடையதுதான். நீங்கள் வழங்கிய இந்த பரிசினால் நான் என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் எனக்காக இங்கு வந்துள்ளது உங்களது பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறது. தயவு செய்து ராமரை பற்றி மேலும் கூறுங்கள். நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்பதை அறியாததால் தான் உங்களை காப்பாற்ற ராமர் இங்கு வரவில்லை. நீங்கள் இல்லாமல் ராமரின் மனதில் ஒரு கணம் கூட நிம்மதி இல்லை.
நான் இங்கிருந்து திரும்பிச் சென்று நீங்கள் இங்க இருப்பதை தெரிவித்த உடனேயே அவர் இங்கு வந்து ராவணனை கொல்வது நிச்சயம். ஹனுமனே, நீங்கள் ராமரிடம் இங்குள்ள அவசரத்தை வலியுறுத்த வேண்டும். இல்லையேல் 2 மாதத்தில் ராவணன் என்னை கொன்று விடுவான். ராவணனது தம்பியான விபீஷ்ணர் என்னை ராமரிடம் திருப்பி கொடுத்து விடும்படி பலமுறை மன்றாடினார். ஆனால் இந்த உபதேசங்கள் அனைத்தையும் ராவணன் நிராகரித்துள்ளான். நீங்கள் விரும்பினால் இப்போதே உம்மை என் முதுகில் தாங்கிச் சென்று கிஷ்கிந்தையில் உள்ள ராமரிடம் ஒப்படைப்பேன். நான் சமுத்திரத்தின் மீது பறக்கும்போது ராட்சசர்களால் என்னுடன் தாக்கு பிடிக்க முடியாது என்பது உறுதியே. கடலை கடந்து என்னை தூக்கி செல்வதற்கான பலம் உங்களிடம் உள்ளது என்பதை உறுதியாக ஒப்புக்கொள்கிறேன். ஹனுமனே, நான் ஒரு தீவிரமான பதிவிரதை. ராமரை தவிர வேறு எவருடைய உடலையும் தொடுவதற்கு நான் விரும்பவில்லை. ராவணன் என்னை கடத்திய போது நான் நிர்கதியாக இருந்தேன். எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இப்பொழுது ராமரே நேரடியாக இங்கு வந்து இந்த கயவன் ராவணனை கொன்றுவிட்டு என்னை காப்பாற்ற வேண்டும். அதுவே அவரது நற்பெயரை என்றென்றும் ஓங்கச் செய்யும். ராமரும் உமது பிரிவால் துன்பக்கடலில் மூழ்கியுள்ளார். ராமரிடம் காண்பிப்பதற்காக எனக்கு ஏதாவது ஒரு பொருளை தயை கூர்ந்து வழங்கவும். இந்த சூடாமணியை கண்டால் ராமர் என்னை நினைவு கூறுவார். ஹனுமனே, நீங்கள் சீக்கிரமாக திரும்பிச் செல்லுங்கள். எனது தாங்கவே இயலாத துயரத்திற்கு விரைவாக முடிவு கட்டும்படி ராமரை தூண்டுங்கள். தாயே, சுக்ரீவனுடைய படையில் உள்ள எல்லா வானரங்களும் எனக்கு நிகரானவர்கள் அல்லது என்னை விட பலம் மிகுந்தவர்கள். ஆதலால் அவர்கள் இலங்கையை எளிதில் அடைவர் என்பது உறுதி. என்னை போன்ற தாழ்ந்த நபர்கள் மட்டுமே இவ்வாறு தூதுவனாக அனுப்பப்படுவர். தயை கூர்ந்து உங்களது ஐயங்களை இதனுடன் விட்டுவிடுங்கள். தேவை ஏற்பட்டால் நான் ராமலக்ஷ்மணரை எனது தோளில் சுமந்து வருவேன். கவலை வேண்டாம். ராவணனையும் மற்ற ராட்சசர்களையும் கொல்வதற்காக ராமரின் தலைமையில் வானர வீரர்கள் அனைவரும் இங்கு வருவதை விரைவில் காண்பீர்கள். இப்போது எனக்கு விடை கொடுங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீராம். யார் இந்த வானரம்? நீங்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? இவன் ஒரு கொடிய ராட்சசனாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ராட்சசர்கள் என்பதால் என்னை விட இவனை பற்றி உங்களுக்குத்தான் நன்றாக தெரிந்திருக்கும். பயத்தை தரும் இவனது உருவத்தினால் நானும் கதிகலங்கி நிற்கிறேன். பசி எடுத்து விட்டது. என்ன தைரியம்! அவனை உடனே பிடியுங்கள். இவனை உடனே கொல்லுங்கள். ஐயோ, உன் வாளை பிடியுங்கள். ஜெய் ஸ்ரீராம். இது ஒரு அசாதாரணமான குரங்கு, காப்பாற்றுங்கள். அடே, நான் சாதாரணமானவன். என் பிரபு ஸ்ரீராமர் வருவார். அவரை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள்? உண்மையை சொல், நீ யார்? நான் பகவான் ராமரது சேவகன். நான் விரும்பினால் 1000 ராவணனை என்னால் கொல்ல முடியும். அத்துமீறி நுழைந்து இலங்கையை நாசம் செய்யும் அற்ப வானரனே, இப்போது உன்னை உடனடியாக சிறைப்பிடிக்கிறேன். இலங்கையில்
திருடர்களுக்கு மரண தண்டனை என்பதை நீ அறிய மாட்டாயா? இலங்கையில் திருடனுக்கு தண்டனை அல்ல, பரிசு வழங்கப்படும். இந்நாட்டு மன்னனே மிகப்பெரிய ஒரு திருடன். என் தந்தையை பற்றி விமர்சனமா? இப்போது இந்த மேகநாதனிடமிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாய்? ஜெய் ஸ்ரீராம். கட்டுங்கள் அவனை. ஓ, பிரம்மாஸ்திரமா? என்னால் தற்போது இதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முடியாது என்றாலும் இதற்காக அஞ்ச வேண்டிய தேவை இல்லை. ராவணனை நேரடியாக காணும் நல்வாய்ப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைதியாக பிடிபட்டுள்ள போதிலும் பிரம்மதேவர் என அளித்த வரத்தின் மூலம் விரைவில் நான் விடுவிக்கப்படுவது உறுதி. ஜெய் ஸ்ரீராம். ஒரு குரங்கா என் மகன் அக்ஷயகுமாரனை கொன்றது? முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் வாகனமாகிய நந்தியை கேலி செய்தேன். அப்போது என்னை சபித்த நந்தியா இவன்? அல்லது அசுரர்களின் தலைவனான பாணன் இப்போது வானர வேடம் தரித்து வந்துள்ளானோ? நீ இங்கே வந்ததன் உண்மையான காரணத்தை மட்டும் கூறிவிட்டால் உன்னை விடுவித்து விடுவோம். ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவண ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவண நானடா, என் பேரனும் வானடா. நான் மாமன்னர் தசரதரின் மகனாகிய ஸ்ரீராமரின் தூதனாக அனுப்பப்பட்டுள்ளேன். ராமரது கடத்தப்பட்ட மனைவி சீதையை நான் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேன். எனது நல்லதிருஷ்டத்தால் இங்கே அவளை காண முடிந்தது. ராட்சசர்களின் மன்னரே, ராமலக்ஷ்மரின் அம்புகளிலிருந்து எவராலும் தப்பிக்க முடியாது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். சுயமாக பிறந்த பிரம்மதேவர், சிவபெருமான் அல்லது இந்திரனோ கூட போர்க்களத்தில் ராமரை எதிர்க்க துணிந்ததில்லை. மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேசனும் மறைந்து நின்று தந்தனா நல்லடா. காட்டில் திரியும் அற்ப வனவாசியை மானிடரை கண்டு நான் அஞ்சுவதா? இந்த ராவணன் அஞ்சுவதா? ராவணா, நீ தர்ம கொள்கைகளை நன்கு அறிந்தவன். உண்மையான புத்திசாலியாக இருப்பவன் தர்ம கொள்கைகளை கைவிட்டு ஒருபோதும் பேராபத்திற்கு வழிவகுத்துக் கொள்ள மாட்டான். ஆகவே எனது அறிவுரையை ஏற்றுக்கொண்டு மேலும் தாமதிக்காமல் சீதையை ராமரிடம் மீண்டும் ஒப்படைத்துவிடு. கீதம் தெரிந்தும் வேதம் தெரிந்தும் பாதகங்களை சூழ்கிறாய். இந்த இலங்கை முழுவதையும் நானே அழித்துவிட முடியும். ராமரை பற்றி சொல்லவும் வேண்டுமா என்ன? அவரால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அழிக்கவும் முடியும், மீண்டும் படைக்கவும் முடியும். ஒருவேளை நீ சீதையை ராமரிடம் கொடுக்காவிடில் உன் ஒருவனது தவறால் ஒட்டுமொத்த இலங்கையும் ராமரின் அம்புகளால் அழிக்கப்படுவதை நீ காண்பாய். மாதர் மோக தாளது வண்டு தாழ்ந்தவரை தாழ்கிறாய். மழகு மோகைக்குள் விளக்கை பிடித்து கிணற்றிலே ஏன் விழுகிறாய்? ஆதிமூர்த்தி தானே உத்தண்டமாக வந்தார், அறக்கரை மண்ட சீதையை விட்டு பிழையடா. வானர மந்தியே, நான் யார் என்று தெரியுமா உனக்கு? நன்றாக தெரியும். காட்டில் தனியாக இருந்த ஒரு உதவியற்ற பெண்ணை கடத்தி வந்த மாவீரன்.
இந்த குரங்கை உடனடியாக கொல்லுங்கள். தவறு செய்தவனை கொல்வதால் எந்த பாவமும் வராது. இந்த ஹனுமான் சாகட்டும். இதுவே என் கட்டளை. மன்னா, நான் ஒன்று சொல்ல விளைகிறேன். தூதுவனை கொல்வதற்கு சாஸ்திரங்கள் அனுமதிக்கவில்லை. இது எங்கேயுமே கேள்விப்படாத செயல். சாட்டையால் அடித்தல், மொட்டையடித்தல், உருவத்தை அலங்கோலப்படுத்துதல் முதலிய தண்டனைகளை மட்டுமே தூதுவனுக்கு அளிக்கலாம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அன்புள்ள ராவணா, உம்மை போன்ற மாவீரர்கள் கட்டுப்பாடற்ற கோபத்தின் ஆளுமைக்கு என்றுமே இரையாக மாட்டார்கள். ஹனுமானை கொள்வதை விடுத்து அவரை அனுப்பிய எதிரியை கொள்ள நீங்கள் முயல வேண்டும் என்பதே எனது கருத்து. குரங்குகள் தங்களது வாளை மிகவும் உயர்ந்ததாக எண்ணி பெருமிதம் கொள்ளும். ஆகவே வாளுக்கு தீமூட்டி இலங்கை வீதிகளின் வழியாக ஊர்வலமாக அழைத்துச் செல்லுங்கள். அப்போதுதான் எத்தகைய வீரன் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வர். அதன்பின் இவனை விடுவிக்கலாம். இவன் தன் எரிந்த வாளுடன் உறவினர்களிடம் சென்று பெரும் அவமானம் தாங்காமல் வருந்தட்டும். இதுவே என் இறுதி ஆணை. கட்டுங்கள் கட்டுங்கள். இவன் வாளிற்கு தீ வையுங்கள். ஜெய் ஸ்ரீராம். ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவண நானடா, என்பே ஹனுமானடா. ராமசாமி தூதன் நானடா, ஆதிமூர்த்தி விட்டு பிழையடா, சீதையை விட்டு ஓடுங்கள் ஓடுங்கள், நன்றாக ஓடுங்கள். பிழையடா, கண்ட சேதியை சொன்னேன். வீர கோதண்ட ராமசாமி தூதன் நானடா, ஆதிமூர்த்தி தானே உத்தண்டமாக வந்தான். அரக்கரை மண்ட சீதையை விட்டு பிழையடா, கண்ட சேதியை சொன்னேன். வீர கோதண்ட ராமசா, வீர கோதண்ட ராமசா, வீர கோதண்ட ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவணா. ஜெய் ஸ்ரீராம். இவ்வாறு ஹனுமான் சீதையை கண்ட பிறகு அங்கிருந்த அசுரர்களை அழித்துவிட்டு இலங்கையை எரித்த பின் அவர் ராமரை காணச் சென்றார். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ராமபிரானே, கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை. என்ன, சீதையை கண்டாயா? ஹனுமான், நீ உண்மையில் சீதையை கண்டாயா? ஆம் பிரபு, நான் அவரை இலங்கையில் கண்டேன்.
ஜெய் ஸ்ரீராம். கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவ, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவ. சீதை எவ்வாறு உள்ளாள் ஹனுமான்? அவர் நலமாக உள்ளார் பிரபு. ஜனக மன்னரது மகள் மீதான பூரணமான பக்தியில் நிலைத்து நிற்கின்றாள். உமது பிரிவின் காரணத்தினால் உயிரை தக்க வைக்க தவித்துக் கொண்டிருக்கிறாள். மேலும் அவளை காப்பாற்றுவதற்காக தாங்கள் இன்னும் 1 மாதத்திற்குள் அங்கே செல்லவில்லை எனில் ராட்சசிகளின் சித்திரவதையால் நிச்சயமாக உயிரை விட்டுவிடுவேன் என்பதையும் தெரிவித்தார். எமது சந்திப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் அணிந்திருந்த சூடாமணியை உம்மிடம் கொடுக்கச் சொன்னார். இந்தாருங்கள் பிரபு. சூடாமணியா? ஆம் ஆம் ஹனுமான், இது சீதையினுடையதுதான். இதோ பார் லக்ஷ்மணா, சீதையினுடைய சூடாமணி. ஹனுமனே, ஆழ்ந்த துயரத்தினால் உணர்விழந்து வாழும் எனக்கு சீதையின் செய்தியானது முகத்தில் தெளிக்கப்பட்ட குளிர்ந்த நீரை போன்றது. ஆகையால் தயை கூர்ந்து அதனை மேலும் கூறு. நான் சீதையை சுமந்து வந்து உம்மிடம் சேர்க்க விரும்பினேன். அவரோ மறுத்துவிட்டார். ஏனெனில் வேறொரு ஆடவன் தொடுவதை அவர் விரும்பவில்லை. அவர் மேலும் கூறினார், உங்களால் ராவணனை கொன்று என்னை ராமரிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் ராமரே இங்கு வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதே எனது விருப்பம். அப்போதுதான் அவரது களங்கமற்ற புகழ் அதிகரிக்கும். மாற்றானால் தீண்டப்பட்டு இலங்கைக்கு கடத்தி வரப்பட்டேன். அதே போன்று மாற்றானால் மீட்கப்பட்டு ராமரிடம் திரும்புவதற்கு நான் விரும்பவில்லை. இதனை அவர் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டார். ஆம் பிரபு, அன்னையை மீட்க நாம் உடனே செல்ல வேண்டும். ஹனுமான், கருடனையும் வாயுவையும் தவிர வேறு எவராலும் செய்ய இயலாததை நீ செய்துள்ளாய். அன்புள்ள ஹனுமனே, நீ சீதையை கண்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் உனது வார்த்தைகளால் அவளுக்கு ஆறுதலும் அளித்துள்ளாய். இலங்கை மாநகரை முழுவதும் ஆராய்ந்து ராட்சச வீரர்களின் வலிமைகளை சோதித்து ராவணனது நெஞ்சத்தில் அச்சத்தை எழுப்பியுள்ளாய். உண்மையில் உமது இந்த சேவையினால் எனது உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆயினும் அதற்கு உகந்த பரிசினை என்னால் உனக்கு அளிக்க முடியவில்லையே என்பதுதான் எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. நான் நாடு கடத்தப்பட்டு காட்டில் வாழ்வதால் அதற்கான போதிய வசதியின்றி இருக்கிறேன். உனது சேவைக்கு கைமாறாக இப்போது என்னால் உன்னை அணைத்து கொள்ள மட்டுமே முடியும். இவ்வாறு ஹனுமானிடமிருந்து சீதையை பற்றி கேட்ட பிறகு ராமர் மொத்த வானர சேனையுடன் கடற்கரைக்கு சென்றார். கடற்கரையில் முகாமிட்டிருந்த பகவான் ஸ்ரீராமர் இலங்கையின் அசோகவனத்தில் சீதை இருப்பதை ஹனுமான் மூலம் அறிந்தார். அச்சமயத்தில் நல்ல அறிவுடைய விபீஷணர் அங்கே தனது சகாக்களுடன் வந்தார். நம் எதிரிகளான ராட்சசர்களில் ஒருவன் வந்திருக்கிறான். அவன் ராவணனை கைவிட்டு வந்துள்ளானாம். அதனால் எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. அவன் ஒற்றனாகவும் இருக்கலாம். நாம் அசந்த நேரத்தில் அவன் நமக்கு கெடுதியும் செய்யலாம். ஆகையால் இவனை கொன்றுவிடலாம்.
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சுவாமி, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக வேண்டி தாங்கள் எங்களின் கருத்துக்களை விசாரிப்பதை புரிந்து கொண்டோம். நம்முடைய பகைவரிடமிருந்த வந்தவனாக இருப்பதால் நமக்கு அனுகூலமாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவனிடத்தில் சந்தேகப்படுவது நியாயம்தான். விபீஷணனை சோதித்து பார்க்க நமக்கு நேரம் போதாது. ஆனால் அவன் மிக்க நேர்மையுடன் ராமரிடம் சரணடைய வந்திருக்கிறான். ராவணன் கொடியவன் என்றும் ராமர் நேர்மையுடன் கூடிய உயர்வான தர்மாத்மா என்றும் புரிந்து கொண்டவன் அவன். அது மட்டுமின்றி இலங்கையில் ராவணனின் உயிரை பறிக்க நினைத்த போது என்னை காப்பாற்றியதும் இந்த விபீஷணனே. அதனால் இவனை நம்முடைய கூட்டாளியாக அங்கீகரிக்கலாம். விபீஷணன் தன் சகோதரனையே ஆபத்து காலத்தில் கைவிட்டவன். அவன் தக்க சமயத்தில் நமக்கும் துரோகம் செய்ய மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? உண்மையில் இவன் நமக்கு தீங்கிழைப்பான் என்று நினைக்கிறாயா? நான் நினைத்தால் என் விரல் நுனியில் எல்லா அசுரர்களையும் கொல்ல முடியும். அவனை வரச் சொல்லுங்கள். நான் ராவணனின் இளைய சகோதரன். என் பெயர் விபீஷணன். என் சகோதரனின் நன்மைக்காக நான் பல உபதேசங்களை கூற முயற்சித்தேன். அதற்கு பதிலாக அவன் என்னை அவமதித்து வெளியேற்றினான். வீடு, மனைவி, மக்கள், ஐஸ்வர்யங்கள் என எல்லாவற்றையும் துறந்து உம்முடைய கைங்கரியமே சிறந்த உபாயம் என்று உம்மை சரணடைகிறேன். என்னையே உம்மிடம் ஒப்படைத்து உம்முடைய எல்லையற்ற கிருபையை தவிர வேறொன்றையும் நான் விரும்பவில்லை. சக்ரத் ஏவ பிரபன்னாய தபாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வதா தஸ்மை ததாம்யேதத் விரதம் மம. தர்மத்தை ஸ்தாபிக்க விரதம் பூண்ட நான் எந்த உயிர்வாளியும் என்னை சரணடைந்தாலோ அல்லது ஒரு தடவை நான் உன்னை சார்ந்தவன் என்று கூறிவிட்டாலோ அவனை சகல நிலையிலும் காப்பாற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஏன் ராவணனே என்னை சரணடைந்தாலும் அவனையும் சகல விதங்களில் காத்தருள்வேன். விபீஷணரே, நாட்டின் மன்னனானவன் தர்மாத்மாவாக இருக்க வேண்டும். ஆனால் ராவணனோ பெரும் அதர்மியாவான். உன்னை போன்ற தர்மாத்மா மட்டுமே மன்னனாக இருக்க வேண்டும். நான் ராவணனது பராக்கிரமத்தை நன்கு அறிவேன். நான் அவனையும் மற்ற ராட்சச வீரர்களையும் கொன்று இலங்கையின் ராஜசிம்மாசனத்தில் உம்மை அமர்த்துவேன். இது சத்தியம். ராமரே, நான் மன்னனாவதா? ராமபிரானே, தங்களுடைய கல்யாண குணங்களை நினைக்கையில் ஆச்சரியமாக உள்ளது. பகவானே, நான் இலங்கையின் சக்கரவர்த்தியோ நாடாளும் மன்னனோ கிடையாது. நான் என்றும் உமது சேவகன், உங்கள் தாமரை பாதங்களில் தஞ்சம் புகுந்தவன். எனவே உமது பாதுகையிலே எமது கிரீடமாகும். रघुनंदन सेतु बंधन भक्त चंदन राम वंदनमो रघुनंदन. பின்னர் வானர சேனையின் உதவியுடன் கற்களாலும் மரங்களாலும் கடல் நீரின் மீது பாலத்தை கட்டி லட்சக்கணக்கான வானர சேனைகளுடன் கடலை கடந்தார்.
அங்கே அசுரர்களுக்கும் வானர சேனைகளுக்கும் இடையே மிக பயங்கரமான யுத்தம் நடந்தது. கும்பகர்ணனின் மரணத்தை கேட்டு வெகுண்ட ராவணன் தானே போர்க்களத்திற்கு வந்தான். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஆதிமூர்த்திதானே கண்டமாக வந்தான் அரக்கரை கண்டு சிறுதையை விட்டு பிழகட கண்ட சேதியை சொன்ன வீர கோதண்ட ராமசா வீர கோதண்ட ராமசா வீர கோதண்ட ராமசாமி நானட. ஜெய் ஸ்ரீராம். ராமா, எங்கே ஒளிந்து கொண்டாய்? வீரனாக இருந்தால் என்னுடன் போர் புரி. ராவணா, வீட்டில் ஆள் இல்லாத போது உணவை திருடும் நாய் போன்றவனே, பிறர் மனைவியை அடைய நினைப்பவனுக்கு என்ன கதி என்பதை இப்போதே காண்பிக்கின்றேன். தேவ, கந்தர்வ, தைத்திய, தானவ, ராட்சசர்களால் கூட எனக்கு மரணம் நேராது என்று பிரம்மதேவரே வரமளித்துள்ளார். அப்படி இருக்க சாதாரண மனிதனான உன்னால் என்ன செய்ய முடியும்? ஆச்சரியம், ஆச்சரியம். இதோ இப்பொழுதே உன் 10 தலைகளையும் கொய்து 10 திசைகளுக்கும் பலியாக அளிக்கிறேன். ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ராமபீஷ்டதாய மஹிதமங்களம் ராமச்சந்திராய ஜனகராஜா மனோஹராய மாமகாபீஷ்டதாய மஹிதமங்களம். கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவ நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன்